இந்தாங்க ஸ்வேதா, நீங்க கேட்டதுனால தந்திருக்கேன். ரொம்ப பத்திரமா வச்சு கொண்டு வந்து தந்துடணும். தாங்க மைனி, நான் பத்திரமா வச்சுக்குவேன். வெள்ளிக்கிழமை ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சனிக்கிழமை காலையிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஏ ஸ்வேதா, எங்க பாக்கும் உன் மைனிக்கறி நகைய? பொறுமா, அவசரப்படாத, காட்டுறேன். ஸ்வேதா, நகை பத்திரம் பத்திரம், உங்க பொறுப்பு தான் சொல்லிட்டேன். நீங்க கவலையே படாதீங்க மைனி, நான் ஏன் நகை மாதிரி பத்திரமா வச்சு கொண்டு வந்துருவேன் சொல்றோம்ல, பின்ன எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அது கவலை இல்ல ஸ்வேதா, என்னமோ பயம்தான். ஏட்டி ஸ்வேதா, அவன் அப்பா அம்மா சிறுக சிறுக சேர்த்து வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வச்சு வாங்கி கொடுத்துருக்காவோ. அவ வீட்டுல ஒத்த பிள்ளை, அந்த ஆளை கொண்டு வந்து மொத்தமா போட்டு நம்ம வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காவோ. அவளுக்கு போட்டி போடுறதுக்கு அங்க யாரும் இல்ல. நீ இந்தா போட்டியா வந்து நிக்க. உங்க மைனிக்காரிக்கிட்ட வாங்கிட்டு போறதெல்லாம் சரிதான், நகையை பத்திரமா கொண்டு வந்து அவ கையில கொடுத்துடணும். உன் பொறுப்பு தான் சொல்லிவிட்டேன். எம்மா, எனக்கு தெரியாதாம்மா, மைனிக்கிட்ட நான் பத்திரமா கொடுத்துருவேம்மா. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா சொல்லு? எனக்கே நீ நிறைய நகை தான் போட்ட, நான் லாக்கர்ல இருக்க போய் தானம்மா நான் மைனிக்கிட்ட வந்து வாங்குறேன். இல்லைன்னா நான் இவ்வளவு தூரம் வந்து கேட்பேனா சொல்லு? நீ கேட்க மாட்டேதான் டீ, இருந்தாலும் சொல்லணும்ல. ஏமா, காசு மாலை இங்க பாருமா, அப்படியே ஜொலிக்குது. ஆமா ஸ்வேதா, அவளுக்கு புதுசால எல்லாம் வாங்கி கொடுத்தாவோ. கல்யாணத்தை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் போட்டிருக்கா. நல்லா இருக்கு பாத்தியா? ஆமாம்மா, இத பாத்தியா? அப்படியே அம்மனுக்கு செஞ்ச மாதிரி இருக்கு. நாய் சேலை கட்டிட்டு இத போட்டுட்டு வந்தேன்னா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பம்மா. ஏன் அவளுக்கு என்ன குறைச்சல்? இது போடட்டா கூட நீ மகாலட்சுமி தானடி. ஏ அம்மா, ஆத்தாலும் அவளும் என்ன வரத்துக்கு வாராளுவோ. நம்ம நாத்தனார்காரி என்னன்னா சந்திரமுகி படத்துல வர அந்த ஜோதிகா பேய் மாதிரி காசு மாலை நெத்திச்சுடுங்க. நகைய புதுசா பார்த்த மாதிரி எல்லாம் பேனு நிக்கா வாய பொழந்துக்கிட்டு. இவன் ஒழுங்கா கொண்டு வந்து தரணுமே. கடவுளே, நம்ம புருஷங்கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம இவ கையில கொண்டு வந்து கொடுத்துட்டோம் நகைய. ஒழுங்கா கொண்டு வருவாளா? ஏமா, இங்க பேரு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ஸ்வேதா. ஆனா என்ன, சுடிதாருக்கு அது எடுப்பா காட்டல. நாளைக்கு சேலை உடுத்திட்டு வந்து அம்மா கிட்ட காட்டிக்கிட்டு போ. ஆட்டுமா, உன்கிட்டயும் மைனிக்கிட்டையும் கண்டிப்பா கொண்டு வந்து காட்டிட்டு தான் போவேன். அண்ணி இங்க பாருங்க, உங்களை விட எனக்கு தான் எடுப்பா இருக்குதுன்னு நினைக்கேன். அப்படிதானே? ஆமா ஸ்வேதா, நல்லா இருக்கு. என்னைய விட உனக்கு தான் நல்லா இருக்கு பாருமா. சரிங்க மேனி, அப்ப நான் போயிட்டு வரேன். வீட்டுக்கு போயிட்டு சேலையெல்லாம் அயன் பண்ணி ப்ரீ ப்ளீட்டிங்லாம் மடிச்சு வச்சாதான் காலையில உடுத்திட்டு போறதுக்கு ஜம்முன்னு இருக்கும். இது வேறயா? போமா மினிக்கி. என்ன மேனி சொல்றீங்க? மினிக்கியா? யோ ஸ்வேதா, உனக்கு எல்லாம் தப்பு தப்பா கேக்குதா? நகை நல்லா மினிங்குதுன்னு சொன்னேன். அப்படியே மேனி, இந்த காசு மாலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. புது காசு மாலை. ஆமா ஸ்வேதா, புது காசு மாலை தான். பாக்ஸ்ல மடிச்சு கிடிச்சு வச்சிடாத, நல்லா நீட்டமா வச்சு பத்திரமா ஹேண்டில் பண்ணணும், சரியா? ஆட்டு மேனி, நான் போயிட்டு வரேன். ஏமா, நான் போயிட்டு வரேன், காலையில வரேன் சரியா? ஆட்டும் டீ பார்த்து போயிட்டு வா. மப்பள வரா மாட்டு வண்டியிலே, பொண்ணு வரா வளையல் வண்டியிலே. இந்த கரடி மூஞ்சிக்கு என்ன ஒரு ஆனந்தம். எம்மாடி மர்மவளே, வயிறு பசிக்குது எனக்கு. 2 இட்லி போல வச்சுதாமா, சாப்பிட்டுட்டு போய் படுக்கேன். இந்த கிழவி இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? நம்ம இல்லாத நேரம் இட்லி எல்லாம் அதுவே அவிச்சு சட்னி வச்சு சாப்பிட தானே செஞ்சிச்சு. நம்ம வந்து நிக்கவும் இட்லி கூட நம்ம எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. இருக்கட்டும். என்ன சின்ன பொண்ணு இங்க நின்னு முடிச்சிட்டே இருக்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லத்தே, வாங்க இட்லி தானே வச்சு தரேன். ஏன் அபி, உனக்கு எந்த நேரமும் இந்த போன் தானா? போன் நோண்டிக்கிட்டு என்ன தண்டி செஞ்சிட்டு இருக்காதல? ஏமா, காலேஜ்ல ஒரு அசைன்மென்ட் கொடுத்திருக்காங்க, அத தான் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரியல, போன்ல இருந்தா எடுத்து எழுதணும். இவ படிப்பு பத்தி தான் பார்க்கறா. சரிம்டி, இருந்து பாரு. மாடியில துணி காய போட்டுருக்கேன், எவ்வளவு ஒருத்தி போய் எடுத்து வைங்க. ஒருத்தி இருந்து மாடி. ஏமா, அப்ப நான் எடுத்து போடுறேன், அவளை மடிக்க சொல்லு. ஏமா, அதெல்லாம் முடியாது, நான் வேணா போய் எடுத்து வந்து வைக்கேன், அவளை மடிக்க சொல்லு. யாம்டி எரும மாடி ஈ குச்சி என்கிட்டயே வந்துட்டு இருக்க? நான் தானடி ஃபர்ஸ்ட் போய் எடுத்துட்டு வரேனே. அம்மா ஆளுக்கு ஒரு வேலையை தான் பார்க்க சொன்னா. நான் எடுத்துட்டு வரேன், நீ உட்கார்ந்து மடிச்சு வை. ஏமா, நானே போய் எடுத்து வரேம்மா. ஏடி, ஒருத்தி ஒண்ணும் செய்ய வேண்டாம், பேசாட்டி கிடந்து விளையாடட்டும். அப்ப சரிம்மா, நான் போய் டிவி பார்க்கேன். நானும் இருந்து எழுத போறேம்மா. நல்லா இருக்கட்டி உங்க கதை. ஒரு வேலை சொன்னா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு, நான் அதை பண்றேன் நான் இதை பண்றேன்னு சண்டை போட்டுக்கிட்டு கடைசியில பண்ணாம விடுறது. அப்புறம் இருந்து நான் பண்ணணும் அதை. அப்படிதானே? ஒருத்தையும் ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், சாப்பிடவும் செய்யாதீங்க, சாடி இப்படியே அலைங்க. அம்மா, அப்படிலாம் இல்லம்மா, எனக்கு எழுத வேண்டியது நிறைய இருக்கு. துணி மடிக்க உட்கார்ந்தோம்னா நிறைய மடிச்சுக்கிட்டே இருக்கணும். உனக்கு 2 துணி மடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிருமா? 2 துணியா? ஏம்மா, நீ நல்ல ஈஸியா சொல்லிடுவாமா. அவ துணியை கொண்டு வந்து போடுவா, அது அல்ல குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி வந்துகிட்டே இருக்குது. மடிக்க குறையவே செய்யாது. போமா. ஏடி, அவ்வளவு துணி கிடக்குதுன்னு தெரியுதுல, அவ்வளோத்தையும் நான் உட்காந்து கை வலிக்க துவைச்சு போடுறோம்லடி. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? நானும் மனசி தானே. என் கையை பாருங்கடி, சோப்பு போட்டு போட்டு என் கையெல்லாம் எப்படி வீங்கி போய் இருக்குன்னு.
சொல்லிருக்கேனாட்டி எனக்கு சமைக்க முடியாது, கை வலிக்குது, துணி துவைக்க முடியாது, பாத்திரம் கழுவ முடியாதுன்னு. இந்த கையை வச்சுக்கிட்டு தானே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா உட்காந்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு ஒரு வேலை சொன்ன சண்டை போட்டுக்கிட்டு அந்த வேலையை செய்யவே வேணாம்னு என்கிட்ட திருப்பி விடுறீங்க என்னடி? எம்மா சாரிம்மா. ஆமாம்மா சாரி, அதுக்கெல்லாம் நாங்க சண்டை போடலாமா? வேணும்னே நாங்க போடுவோமாம்மா. நானே துணியை எடுத்துட்டு வந்து மடிச்சு வச்சிடுறேம்மா. ஆமாம்மா, கை சரியாகிற வரைக்கும் நீ துணியெல்லாம் துவைக்காதம்மா, நாங்களே துணியெல்லாம் துவைச்சு போட்டுருவோம். சரிங்க மக்களே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படிலாம் வருத்தப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்ட காட்டவே இல்லை. ஐ எப்பா, அம்மா சிரிச்சிட்டா. போங்கடி. சரிம்மா, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, இனிமே நாங்களே எல்லா வேலையும் பார்த்துக்குறோம். அப்படிலாம் எனக்கு ஒன்றும் ரெஸ்ட் வேணாம் மக்களே, நீங்கள் நல்லா படிங்க. இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யணும் டி. எல்லாத்தையும் ஒத்தையில கிடந்து நான் எப்படி பார்ப்பேன்? ஒரு வீடு வாசல தூத்து போடுறது, மூத்தத்தை தொலைச்சு கோலம் போட, துணி துவைச்சு போட்டா எடுத்து கொண்டு வந்து மடிச்சு வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யுங்க டி. ஆட்டுமா, இனிமே நாங்களே இதெல்லாம் பண்றோம். சரிங்க மக்களே. லட்சுமி என்னை கூப்பிட்டாட்டி காலையிலேயே, நான் தான் அப்புறமாட்டி வாரேன்ட்டு வந்தேன். போய் என்னன்னு கேட்டுட்டு வாரேன். சரிம்மா. எம்மா வரும்போது பூமாரி என்ன பண்றான்னு பாரு. அவ சும்மா இருந்தானே இங்க வர சொல்லுமா. ஆட்டம் டி. லட்சுமி, ஏ லட்சுமி, என்ன கூப்பிட ஆளை காணோம், பின்னாடி தொழுவத்துல நிப்பா போல. ஏய் லட்சுமி. அம்புஜம் இரி வாரேன். வா அம்புஜம். தொழுவத்தை கூட்டி பேருக்கு அந்த சாணியெல்லாம் அள்ளி போட்டுட்டு இருந்தேன், காது கேட்கல. ரொம்ப நேரம் கூப்பிட்டு இருந்தியோ? இல்ல லட்சுமி, இந்தா இப்பதான் வந்து நிக்கேன். வா வா இரி. பால் சூடு பண்ணி வச்சிருக்கேன், காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்ல லட்சுமி, நான் வீட்டுல குடிச்சிட்டு தான் வாரேன். பிள்ளையெல்லாம் வந்துருச்சுல, காப்பி போட்டு கொடுத்துட்டு தான் இங்க வாரேன். நீ அப்படியே கூப்பிட்டல்ல, அதான் என்ன ஏதுன்னு தெரியலையேன்னு வந்தேன். ஆமா அம்புஜம், ஒரு விஷயமா தான் கூப்பிட்டேன். என்ன லட்சுமி? சோனியை நீ காலேஜில் சேர்க்கணும்னு சொன்னல, 2 லட்சம் கேட்குறாவோன்னு சொன்னேன். அதான் ஒரு நிமிஷம் இரி. இந்த அம்புஜம். ஐயோ லட்சுமி, வாங்கிக்கோ அம்புஜம். நான் வாழை போட்டிருந்தோம்ல அம்புஜம், ஒரு 50,000 போல எனக்கு கிடைச்சது, நீ வச்சிரு. சோனி காலேஜ் வேற 2 லட்சம் தேவைப்படுன்னு கேட்டேன். அவ்வளோ துட்டு இல்லை, என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. லட்சுமி, உனக்கே ஒரு சில தேவைகள் இருக்கும், என்கிட்ட தங்கிட்டு நீ என்னமா பண்ணுவ? ஐயா அம்புஜம், எனக்கு இப்போதைக்கு எந்த தேவையும் இல்லை, அதனால இந்த பணம் உனக்கு தான் உதவும். சோனிக்கு முதல்ல ஃபீஸை கட்டி அவளை காலேஜுக்கு சேர்த்து விடு. இருக்கட்டும் லட்சுமி, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றேன், கிடைக்கலன்னா உன்கிட்ட வந்து வாங்கிக்கிறேன். அம்புஜம், அப்போ நீ என்னை கூட பிறந்த அக்கா மாதிரின்னு சொல்லுவேன், அதெல்லாம் சும்மா தானா, வாய் வார்த்தைக்கு தானா? ஐயோ லட்சுமி, அப்படி இல்ல, தப்பா எடுத்துக்காத. உனக்கே 1000 தேவைகள் இருக்கும், எனக்கே நல்லா தெரியுமா, அதுக்கு தான் சொல்றேன், இருக்கட்டும். புடி அம்புஜம், நான் உரிமையா கொடுக்கேன், வாங்கிக்கோ. பிள்ளைகள் படிப்புக்கு நான் கொடுக்கேன், நீ ஏன் அதெல்லாம் போட்டு யோசிக்க? எனக்கு ஒரு தேவையும் இல்லை. இப்போ நீ வாங்கலன்னா நேர பிள்ளைகள் கையிலேயே கொண்டு போய் கொடுத்துருவேன். ரொம்ப நன்றி லட்சுமி, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். மண்டையை போட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், பணம் எப்படி பெறட்ட போறோமோ என்னன்னு. ஒரு செயின் இருந்துச்சு, அது 1 லட்சத்துக்கு தான் வந்துச்சு அடமானம் வைக்கையில. இப்போ இருக்க வீடை வாங்கின பாரு விலைக்கு. அப்பதான் என்ன பண்ணேன், பிள்ளைகள் ஜாமானெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டேன். கையில வேற பொருள் இல்லையே, என்ன செய்யட்டும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் லட்சுமி. ரொம்ப நன்றிம்மா. அட அம்புஜம், என்ன நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்க? தேவைப்படும் போதோ கஷ்ட காலத்துலயோ கூட இருக்கவங்க உதவலன்னா அப்புறம் என்னத்துக்கு? என்ன உறவு அது? அப்போ நானும் உன் கூட இருந்து எதுக்கு? நீ அப்படிலாம் நினைக்காத அம்புஜம். ஆட்டும் லட்சுமி. சரி இரு அம்புஜம், பால் காய்ச்சி வச்சிருக்கேன், எனக்கும் ஒரு கிளாஸ் காப்பி குடிக்க நேரம் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கேன். இரு அம்புஜம், ஆளுக்கு ஒரு கிளாஸ் காப்பி போட்டு எடுத்துட்டு வர, நம்ம குடிப்போம். அட முகத்தை இப்படி வைக்காத, எனக்கு பிடிக்கவே இல்லை பார்த்துக்க. சரிம்மா, போதுமா? சரி போய் காப்பி எடுத்துட்டு வா, குடிக்கும். இப்போதான் அம்புஜம் மூஞ்சி நல்லா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.